ஷேக் நாயகத்தின் கலீஃபா ஹஸ்ரத் ஷுபூரி ஷா ஃபைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷுபூரி ஷா ஃபைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மகனார் அப்துல் ரஸாக்கி ஷா ஷுபூரி ஹஸ்ரத் அவர்கள் உரையாற்றுவார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। सल्लु अला नबी। சர்க்கார் பைடி நாயகத்தினுடைய 21வது முபாரக்கான உருசு விழாவில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நசீபாக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியமிக்க சஜாதாக்கள் அவர்கள் தலைமை நடந்து கொண்டிருக்கிற மஜ்லிஸ் ரொம்ப சிறப்பாக நடக்க நம் அனைவரும் துவா செய்ய வேண்டும். சர்க்கார் என்னுடைய தகப்பனார் ஷேக் அரப் அல் வஜம் அல்ஹாஜ் ஷுபூரி ஷா ஃபைசி அல்லாஹ் இடத்துல போயிட்டாங்க. அல்லாஹ்வுடன் கலந்து விட்டார்கள். அவர்கள் இல்லாத இந்த உர்ஸ் மஜ்லிஸ் அது எப்படி சொல்லுவது எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு வருஷம் சர்க்கார் பைடி சர்க்கார் சொன்னாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் லைட்டவே இல்லை ஷுபூரி ஷா இல்லாமன்னு சொன்னாங்க. அது பல பேர் சாட்சியர். இப்ப இந்த இடத்துல கூட அந்த ஜாத்து இல்லைன்னு நமக்கு ஒரு பெரிய வருத்தமும் மன கஷ்டமும் இருக்கிறது. ஆனா சர்க்காருடன் அவர் அங்க உருசு கொண்டாடுகிறார்கள். எங்க சர்க்காருடைய முழு கராமத்தை பார்க்கணும்னு சொன்னா ஹயாத்திலையும் எங்க சர்க்காரோட ஹயாத்துக்கு பிறகும் எங்கள் குடும்பம் தான். அதில் சொல்லிக் கொள்வதில் பெருமை, ரொம்ப பெருமை அடைகிறோம். முழு கராமத்தை பார்க்கணும்னா எங்க வாழ்க்கை தான். எப்படியோ போக வேண்டிய வாழ்க்கைய எப்படியோ ஆக்கி கொண்டு எங்களை வச்சிருக்கிறாங்க. சர்க்காரோட உருஸ் மஜ்லிஸ்ல அவங்கள பத்தி தான் பேசணும். அவங்கள பத்தி பேசுறது மட்டும் தான் உருஸ். அவங்கள கொண்டாடுறது பத்தி தான் உருஸ். நம்ம எல்லா நேரத்திலே தாலிமு பயானு எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். சர்க்காரோட பேச்சு ரொம்ப குறைவா இருக்கு இந்த இடத்துல. சர்க்காருன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தவிர ஆனா யாரும் சர்க்காரை முழுமையா சொல்லி முடிக்கல. நேரத்துல நானும் நிறைய பயானை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு மஜ்லிஸ் யாரும் நம்ம உருசு கொண்டாடுறோம்? யார் அந்த பைடி நாயகம்? எங்களுக்கு பேர் வச்சது அண்ணன் தம்பி 5 பேருக்குமே எங்க சர்க்கார் தான் வச்சாங்க பேருங்க. அப்துல் கஃபார், அப்துல் ரஜாக், அப்துல் கரீம், அப்துல் லத்தீப், அப்துல் ஹக். அதே பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்பையிலேருந்து நாங்கள் சர்க்கார் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவர்களை கொண்டு என்ன அனுபவிச்சோமோ அதைத்தான் இந்த உருசுல பேசணும். இப்ப சர்க்கார ஹயாத்தா இருந்தா நமக்கு கலிமா வழக்கத்தை பேச முடியுமா? அந்த இடத்துல உட்கார்ந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த கலிமாவே அவர்களுக்கு சொன்ன மாதிரி ஆகும். அது பேதப்ப ஒரு வருஷம் சபேபராத்துல, அதான் லாஸ்ட் சபேபராத்து 2002 அப்புறம் துபாயிலே வந்திருக்கிறேன். அப்ப வாப்பா நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். இங்க வந்த இடத்துல வாப்பா சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு, நீங்க சர்க்கார்ட்ட சொல்லுங்க. அப்ப சில முறை நினைக்கிறாங்க என்ன மாதிரி இரவுல ஷுபூரி ஷா படுத்து கிடக்காருன்னு. அப்ப நேர சர்க்கார் வீட்டுக்கு போனா அப்ப சர்க்கார் வீட்டா நினைச்சு மஜ்லிஸ், அதான் லாஸ்ட் மஜ்லிஸ். அப்ப சர்க்கார் வீட்டு எல்லாரும் உட்காருமே நானும் பக்கத்துல உட்கார்ந்தேன். அப்ப சர்க்கார் வாப்பா மயக்கமா இருக்கு, சர்க்கார் வாப்பா வரலன்னு சொன்னாங்க. உடனே சர்க்கார் ஏன் வரல, என்ன மாதிரியான மஜ்லிஸ் இது, 3 யாசின் ஓதுன்னு குடும்பத்துக்கு 20 எதுவுமே கேட்கல. சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, உங்க வாப்பாவை சேர்த்துட்டாங்க துவாலன்றாங்க.
எப்படி எங்க வாப்பாவும் சர்க்கார் இருந்தாங்க தான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் பீர் முறியது இருக்கணும். எப்படி செய்கிட்ட ஒரு முறியது நடக்குன்னு வாழ்ந்து காட்டில் பண்ண சுப்புரிச்சா பேட்டி ஒரு ஆள் தான். தனக்குன்னு ஒரு காண்க கட்ட இடம் வாங்கல எங்க வாப்பா. நாங்க எவ்வளவுதான் சொல்லுவோம். அப்ப சொல்லுவாங்க சர்க்காருக்கு இன்னும் கட்டலப்பான்னு சொல்லுவாங்க. சர்க்காருக்கு இன்னும் கட்டல, அதனால இப்ப எனக்கு வேணாம். இதே சொல்லி சொல்லி பல இடத்தை விட்டாங்க. ஆனா இன்னைக்கு சர்க்கார் இன்னைக்கு எங்க வாப்பா எங்க அம்மா ஜகதோட அடங்க வச்சிருக்காங்க. புற வச்சாங்க ஜகதோட ஏசில தூங்க வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுக்கு 2 ஏசி போட்டு தூங்குறாங்க. தூங்குற மாதிரி தான் தெரியும். வந்து பாருங்க சார். காரணம் என்ன? சர்க்காருக்காகவே வாழ்ந்து சர்க்காருக்காகவே போன ஹல்லாட்ட போனாங்க. சர்க்கார் அந்த சொல் அந்த சர்க்கார் என்ன சொல்ல ஆசைப்பட்டாங்களோ மக்கள்கிட்ட, எதை சர்க்கார் லாயிலா கலிமாவை பத்தி பேச ஆசைப்பட்டாங்களோ சுமார் 35-40 வருஷம் எங்க அப்பா வேலை செஞ்சதுனால இன்னைக்கு பிரயோஜனமா அடக்கத்துக்கு எங்க பாப்பா ஒரு காரணமா இருந்ததுனால எங்க அம்மாவும் எங்க பாப்பாவும் பக்கத்து அடங்கிருக்காங்க. சர்க்கார் அடக்கம் வச்சிருக்காங்க இந்த ஊர்ல. அப்ப அந்த பராத்துல நான் போய் சொல்ற சர்க்கார்ட்ட, அப்ப சொல்றாங்க சர்க்கார் நான் பாப்பா சேர்த்துக்கிட்டோமான்னு சொன்னாங்க. நேற்று மதியம் நடக்குது. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சுமார் 2:30 மணிக்கு அங்க வந்தாங்க. என் தமிழர் வந்தாங்க. வாங்க காக்கா சொல்லிட்டு அப்படி முதுவா தராங்க. பேசுங்க போயிட்டாங்க. பயன் பேசுங்க. பாப்பா ஒரு 40 நிமிஷம் பேசுறாங்க. அப்ப சொன்னாங்க சர்க்காரு 5 தடவை அந்த பயான கேட்டு தாடி நாளை பயனை கேட்டு இங்க உட்கார்ந்து பேசினாங்க. 2 மணிக்கு யாரையும் அலுவலிக்கிறாங்க. அந்த வார்த்தையை எங்க சர்க்கார் சொன்னாங்க. பதில் சொன்ன வார்த்தை யாரையும் அலுவலிக்கல. 5 தடவை தான் அழுங்க உன் பயனை கேட்டு. ஆனா யாசினுக்கு வரல, மஜேச கலந்துக்கல, சக்க வருத்தப்பட்டாங்கல்ல. இதான் நேசம். அவர்களுக்கு நேசிக்கிறது நம்ம, அவர்களால் நம்மளை நேசிக்க வேண்டும். அப்படி நம்ம நடக்க வேண்டும். சர்க்காரு உருஸ் மஜ்லிஸ்னா அவங்கள தவிர எதையும் பேசக்கூடாது. அதான் உருஸ் மஜ்லிஸ். அதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ, என்ன அவங்களோட கல்பனை இருந்துச்சோ அதை நம்ம இங்க பேசணும். அந்த சாத்து ஏதாவது சந்தோஷப்பட மாட்டா இங்க பேசணும். அனுபவிச்சதை பேசணும். யாராவது ஒரு முறை சொல்ல முடியுமா சக்கா உண்டு அனுபவிக்கிறேன்னு? எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம். ஹயாத்திலையும் ஹயாத்துக்கு பிறகும் இந்த நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, அதை பத்தி பேச வேண்டாமா? அப்ப சொன்னாங்க சர்க்கார் என்ன மருத்துவா யூரின் பை சர்க்காருக்கு யூரின் ட்ரபிள் இருக்கும்போது யூரின் பேக தூக்கிட்டு சக்கா வருவாங்க. எங்க 5 பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க. 4 தகுதி கல்யாணத்துக்கு சக்க போனதுக்கு வந்தாங்க. இக்கட்டான சூழ்நிலை. யூரின் பேக தூக்கிட்டு வர்றாங்க. யாருக்காக வர்றாங்க? சுபரிசா உறவுக்காக வந்தாங்க. அந்த ஊருக்கு வந்தாங்க. வந்து நானும் நீங்க யாரு எல்லாத்துக்கும் சர்க்கார் காட்டினாங்க. கையில யூரின் பேக் தூக்கிட்டு வராங்க. பிறகு வராங்க கூட. எங்க வீட்டுல பார்த்து கஞ்சஸ்டான பாத்ரூம். எப்படி வாப்பா நடந்தாங்க சர்க்கார் கூட. ஒரு லாம்பட்டுக்கு போன் வந்து உடனே வரணுமா? உடனே வாப்பாக்கு வந்து உடனே கிளம்புறாங்க. கூட நான் எங்க அம்மா வரும். வரல வாப்பா நேரா நவரஞ்ச மண்ட போறாங்க. அங்க ஒரு ஜாரத். அப்ப நேரம் காரிக்காரு. அங்க ஒரு ஜாரத். என்ன வாப்பான்னு கேட்டேன். சர்க்கார் வான் கூப்பிடுறாங்க. என்ன தந்தையிலே தெரியல. நான் ஒரு எஜமான்ட்ட போய் ஒரு ரூபா சொல்லிக்கிட்டேன். கொஞ்சம் அவங்களை கூல் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மசாலா வாங்கி சொல்லிட்டு போனேன்டாங்க. 2 பேர் சொல்லிட்டு உள்ள போனேன். வாங்க சர்க்கார் சந்தோஷம் கொடுத்தாங்கன்றாங்க. எப்படி சர்க்கார்ட்ட நெருங்கணும் சொல்லிட்டு போனாங்க எங்க பாப்பா. ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையாக எங்க பாப்பா வாழ்ந்து கட்டிட்டு போனாங்க. இந்த இடத்துல எங்க சகோதரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நேரத்தில் 1975 எங்க அப்பா சொல்லுவாங்க பசி பட்டணையான காலம், ஒருவரை சோத்துக்கு ஒழுங்கான சோத்துக்கு கெதியில்லாத காலம். அப்ப எங்க அப்பா எங்க சர்க்காருக்கு 5 பேர் உயிரை மாய்த்துக் கொள்கிற துவா எங்க சர்க்கார். அப்ப சொன்னாங்க சர்க்கார் உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கு.
இந்த ஊர் மக்கள் வாயில வெள்ளம் வச்சு கிடைச்சிக்குவாங்க. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்து ஆச்சரியமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு சொல் செய்வன் சொல்லி முன்னதான் சொல்லுமே, அந்த சொல்ல அக்கீதா எந்த அளவுக்கு எங்க மாப்பிள்ளை சர்க்கார் செஞ்சிருக்க அந்த துவான்னு சொன்னா பின்னாடி சொல்லுவாங்க அடிக்கடி சர்க்கார்ட்ட, எப்ப நீங்க தூக்கி முடித்தாலும் 2 மணிக்கு முடித்தாலும் நான் சுப்பிரத்தா ஆமாங்க துவா கேட்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு வேற முறியீடு கேட்டாங்கன்னா அப்ப சொன்னாங்க சர்க்காரு, நான் என்ன செய்ய வேண்டுமா, நான் எங்கேச்சு உட்கார்றேன் அல்லா துவா கேட்க சொன்ன சுப்பிரத்தா குடும்பத்துக்கு சொன்னாங்க சர்க்கார். அப்படிதான் நாங்க துவா வாங்கின குடும்பம். அப்படி வந்தாலும் எங்க அப்பா அம்மாவும் 1968 எங்க அப்பாவை கல்யாணம் பண்ண புதுசு எங்க அப்பா. அப்போ 3வது மாசம் சென்னை போறாங்க எங்க அம்மா கூட்டிட்டு. அப்ப சர்க்கார் சென்னையில் இருக்கிறாங்க. எங்க அம்மா கொண்டு சர்க்கார்ட்ட விட்டுட்டு பாப்பா கிளம்பி அவங்க சொந்த விட்டு போயிட்டாங்க. சுமார் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க பாப்பா. அப்ப கேட்டாங்க சர்க்காரு, ஏன்பா சுக்குரி சாய், ஏன்பா சம்மது பாய், அப்ப சுக்குரி சாய் சம்மது கூப்பிடுவாங்க. ஆயிரத்தி 1968 என்னோட தகப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ண புதுசு சென்னைக்கு கூட்டி வந்திருக்காங்க எங்க அம்மாவை. எங்க அம்மா வந்து கிராமத்துல பிறந்தவங்க. எங்க அம்மாவுக்கு வந்து பத்தின நாலேஜ் கிடையாது. கொண்டு வந்து வச்சு விட்டு போயிருக்காங்க சர்க்கார். விட்டு போறாங்க எங்க அம்மா சர்க்கார் சுக்குரிசா விட்டு போயிட்டாங்க. போய் சும்மா ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அப்ப கேட்டாங்க சர்க்காரு, ஏன்பா சம்மது, நீ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, நீ எப்படி விட்டுட்டு போன உன் பீவி என்ன விட்டுட்டு போனேன்னு கேட்டாங்க. எனக்கு முடி அந்த அளவுக்கு நடக்கலையே. நல்லா கேட்டுங்க, சர்க்கார் நம்ம எல்லாமே பிதா வரும், மாலி பிதா ஆவரும், ஜிஸ்தி பிதா ஆகணும், ரூஹி பிதா அகனி பிதா ஆகணும். அப்ப சொன்னாங்க சர்க்காரு, ஏன்பா சமது பாய் விட்டுட்டு போறிய மனைவிய, எனக்கு தாடி கூட நடக்கல, நானும் சிறு வயசாச்சேன், உங்க வீட்டை கேளுங்க, ஏமா நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா இல்ல அது இருந்து என் கை உங்க மேல பட்டுச்சா இல்ல அது இருந்து இப்ப சொன்னப்பா 1962 நீதான் அகலே முதல் காமிட்டாங்க பாப்பா பார்த்து. பாப்பா என்னன்னு தெரியாது, புதுசா பைத்தவன காலம் தன்னோட பீவிய சிறு வயசு பீவிய சர்க்கார்ட்ட விட்டுட்டு போறாங்க. மெட்ராஸ்ல 3 வருஷம் கழிச்சு வர்றாங்க. எந்த இது பார்க்கல, சர்க்கார் பத்தி முழுசா விளங்காத காலம். அப்ப விட்டுட்டு போறான்னு சொன்னா சிறு வயசு பண்ணா உன் பீவியை விட்டுட்டு போறியாப்பா, என் நகம் படல உன் பீவி மேல, உன் பீவிட்ட கேளு, நான் உனக்கு பேச கொடுத்தேனாமா இல்ல அது இருந்து இப்ப சொல்றப்பா நீ தான் உண்மையான முரீத், நீ தான் ஹரிபுதல காமின்னு சொன்னாங்க சர்க்கார். அப்படி எல்லாம் சன்னமா ரப்புன்னு சொல்லுங்க, சன்னமா எங்களை வாழ வைத்துக் கொண்டு இந்த நிமிஷம் வரை வாழ வச்சுட்டாங்க. இல்ல இந்த நிமிஷம் வரை எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, சர்க்காரோட துவானுக்கு வார்த்தை வந்து வாயில வரவே வராது. 1995 சர்க்கார் துபாயில இருக்கிறாங்க. கூட ஹிதமத்துல நானும் இன்னொரு பையன் இருக்கிறோம். அப்ப பாப்பா மலேசியால இருக்கிறாங்க. அப்ப சரியான புயல் அடிக்க போதுன்னு நியூஸ்ல சொல்றான். அப்ப போன் பண்ண பாப்பா எனக்கு உடனே சர்க்கார் சொல்லி, அப்ப சர்க்கார் மஜ்லிஸ் பேசிட்டு இருக்காங்க, உச்ச கட்டவத்தாலி பேசிட்டு இருக்காங்க. அது 2 மணி நைச்சு நின்ற என்னமான்னு கேட்டாங்க. சர்க்கார் பாப்பா சொன்னாங்க, சர்க்கார் போயிருக்க சர்க்காரு சொல்லுங்க பாப்பாட்ட, நூஹு நபியோட கப்பல் அல்லாஹ் காப்பாற்றியது போல் என் காக்க விட்டாத கப்பல் சொல்லுங்க சொன்னாங்க. மறுநாள் புயல் அடிச்சு முடிஞ்சு ஊரே சின்ன மடமா இருக்கு. எங்க வீட்டுல ஒரு ஓடு கிடமா அந்த சொல், அதான் வாப்பா உனக்கு தலை வச்சாலும் சர்க்கார்ட்ட சொல்லு, ஏன் அது உனக்கு வந்து மௌத்த கொண்டு வரலாம். எல்லாமே சர்க்கார் துவா வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஷேகிட்டாங்க எங்க வீட்டுல. எங்க பாப்பா அவ்வளவு பெரிய ஷேகா இருந்து மறுநாள் நாளை அல்லாட்ட போறாங்கன்னா அன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, எங்கிட்ட சொல்லிக் கொடுக்குறாங்க, விதவிதமா சொல்லி கொண்டு போயிட்டாங்க. சர்க்காருடைய சண்டை மறுக்க கூட சஜாதா கூட செருப்பு தலைக்கு மேலே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க.
அதனால நாம் இன்னைக்கு இந்த உருசுல மஜ்லிஸ்ல சர்க்கார் நாயகத்துடைய கராமத் என்று சொல்வதை விட அவர்களுடைய என்னென்ன வாழ்க்கை நம்ம அனுபவிச்சோமோ எல்லாமே சாப்பாடு குடிக்கிற தண்ணி இருக்கும் இடம் கொடுக்க உடைவு முதற்கொண்டு எல்லாமே அதே மாதிரி தாலிமாத்துகள் எங்க அப்பா சொன்னாங்க, நான் ஒரு நாள் சக்கர தாலி வாங்கினதே இல்ல. ஒரு நேரம் சக்கா சொன்னாங்க, சுகுரிச்சா நான் உனக்கு இருப்பான கொடுத்துட்டேன், சக்கரை எதிர்பார்க்கவே இல்ல, அவங்களா கொடுத்தாங்க, நீங்க இருப்பான கொடுத்தான்னு சொன்னாங்க. காரணம் நெருக்கம். பல தடவை சொன்னாங்க, நான் தான் சுகுரிசா தான் நானும் சுகுரிசா இருவுடன் ஒருவன் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சாட்சி. ஏன் அந்த சாத்துக்கு நேசிச்சாங்க, என்ன மாதிரி சாத்து நேசிச்சாங்க. எது சர்க்காருக்கு பிடிக்குமா அதை மட்டும் தான் எங்க செய்வாங்க, தாப்பரம் செய்வாங்க. எது சர்க்கார் விரும்புகிறாரு செய்ய மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்ப சொன்னாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது காரணம் நான் சர்க்கார்கிட்ட சொல்லிக்கலான்னு விட்டது காரணமா வந்து சொன்னாங்க. அதனால இந்த உருசு மஜ்லிஸ்ல 21 வருஷம் அல்லாஹ் சர்க்கார்ட்ட போய் இன்ன வரைக்கும் அணியாளவும் அவங்களுடைய பிச்சை தருவார்கள் எதுவுமே இல்லை. எங்களுக்கு மனைமக்கள் இனி வரக்கூடிய சந்ததிகளும் சேர்த்து தாலி பயான் மட்டுமா எப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சர்க்கார் சுகுர்சா சொன்னாங்க, நபி ஆதம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நபி சொன்னாங்க, நான் நெருப்புக்கும் தண்ணிக்கும் இடையில் மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையில் நான் நபியா இருந்தேன். அப்ப கேட்டாங்க, நபி யாருக்கு நபியா இருந்தாங்க? அவங்க இன்னும் யாரையும் படைக்கவே இல்லையே. நான் நபியா இருந்தேன் சொன்னால் யாருக்கு நபியா இருந்தாங்க? அவங்க பல விதமான அஸ்ராறுகளை பல விதமான செய்திகளை சொல்லி கொடுத்துப்பட்டாங்க. பச்சைக்க பொக்கிஷமா சிந்தன் ஆபாத சிந்தைக்கு நீங்க வாழுவீங்க. எப்போ நான் சொல்லி கொடுத்ததை நீங்க செய்யணும் சொல்லி போனாங்க. ஒவ்வொரு சொல்லி கொடுத்து போனாங்க, பல விதமான ஸ்தானம் சொல்லி கொடுத்துட்டு போனார்கள். அதனால இன்னைக்கு இந்த புனிதமிக்க சர்க்காருடைய புனிதமிக்க மஜ்லிஸ்ல புனிதமிக்க உருஸ் முபாரக்கான இந்த நேரத்துல நான் வந்து உட்காரும் போது என்னோட மனசு லைக்க மாட்டேங்குது. காரணம் என் தகப்பனா உட்கார்ந்த இடம். மஜ்லிஸ் கம்பீரமா இருக்கும், சிங்கம் போல கருச்சி பண்ண உட்கார்ந்துக்கிட்டு யாருமா அந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு வரணும் அந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. என்ன மாதிரி பயம் பேசுவாங்க, என்ன மாதிரி ஸ்பீச் கொடுப்பாங்க, எப்படி வந்து உட்காருவாங்க. இன்னைக்கு அங்க உட்கார்ந்த இடத்தை பார்க்கும்போது அந்த மஜ்லிஸை பார்க்கும்போது சுகுரிசா இல்லையேன்னு ஒரு கவலை ஒரு ஏக்கம் மனசுல இருந்துட்டே இருக்கு. இப்போ அதே சுகுரிசா இந்த ஊர் சில நாள்ல சர்க்கா கூட தான் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த மஜ்லிஸ்ல அதிகமாக தாலியும் பயான் எவ்வளவோ நம்ம பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், எவ்வளவோ நம்ம இந்த தாலி பயான் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சர்க்கா சொன்னாங்க, ஹிலால் பேச்சு சொன்னாங்க ஒரு வார்த்தை, நான் நாயனார கைமா பத்தி சொல்லி 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 நெஞ்சு டப்பாவா போயிடுச்சு, இதுக்கு மேலே விளங்காம சந்திட்டாருன்னு சொன்னாங்க. அது ஒரு காலம். தாலி பயான் பேசணும், சர்க்காருடைய ஊர்ல அதிகமா சர்க்கா தான் பேசணும். அவங்க வாங்கணுமா எதுமா அனுபவிக்கலையா, நம்ம அவங்க பிச்சையில வாழலையா, அவங்க துவால வாழலையா, குடிக்கிற தண்ணி மகளும் அவங்க பிச்சை அடிச்சு, போகிற பாத்திரம் கூட அவங்க பிச்சை அடிச்சு, உடுத்துற ட்ரெஸ் கூட அவங்க பிச்சை அடிச்சு, என்ன அவங்க பிச்சை, மனைவி மக்கள் அவங்க பிச்சை இல்லையா? ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்ட எங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வாபஸ் சோறு வச்சிருக்காங்களே. இன்னைக்கு நாவூர் உருசுல இந்த உருசுல சுமார் 3800 பேர் நம்ம சோறு கொடுத்தோமே முருகன் சார்பாக. ஒரு சோத்து கஷ்டப்பட்டோமே, சர்க்கார் குடு வச்சிருக்காங்களே. வருஷம் சோறு கொடுக்க கூட்டம் கூடுதல் குறையவே இல்லை, அதிகமாயிட்டா போகுது. அதான் கராமத்துங்கிறது, அதுதான் பறக்குது. எப்ப விஷயத்தை உனக்கு குறையாது கராமத்தாது, உன் அக்கிலா சரியில்லை உனக்கு பறக்கிறது குறைஞ்சான். அதனால எந்த அளவுக்கு நம்ம அனுபவிச்சோமோ அனுபவிச்சுக்கிட்டே இருக்க அனுபவிச்ச போறோம். அது அவங்களுடைய பிச்சை வாங்குது. அவனை